ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மகர ராசி பண வரவு ஏற்படக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் அமைகின்ற ஒரு கூட்டு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் ஒற்றுமை, சகோதரர்களிடையே நன்மைகள் ஏற்படுதல், அறிவு பரிமாற்றம் ஏற்படுதல், வியாபார வளர்ச்சி, அரசாங்க அதிகாரிகளின் உதவிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்கும். மதியம் 1:33 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி உங்களுக்கு சுப செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அந்த சுப செலவு உங்களுடைய தொழில் விருத்திக்கு உண்டானதாக இருக்கும், உத்தியோக மேன்மைக்கு உண்டானதாக இருக்கும், இடமாறுதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை கட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும், வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஏற்கனவே வீடு இருக்குது, அந்த வீட்டில் மாடி மேலே மாடி எடுத்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ செகண்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அந்த சுப செலவுக்கு உண்டான பண உதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படின்னா, திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், உடல் ரீதியான சோர்வு விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால இளம் வயது ஆண் பெண்கள், காதல் வயப்பட்டவர்கள், ரீசெண்டாக திருமணமானவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. குடும்பத்தில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகிக்கிறது நல்லது. பெரியவங்களை அவமானப்படுத்தினீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையும் பாதிக்குங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லது. மதியம் 1 மணி வரைக்கும் சந்தோஷமாக பண வரவோடு இருப்பீங்க. 1 மணிக்கு மேலே உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க.